திருச்செந்தூர் நான் செல்வி இவ்வளோ பெரிய கூட்டத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் சொல்லு சாதாரண நாளில் போங்க. உங்களை ஏன் போயிட்டு வேலைக்கிழமையில் போக சொன்னது, சனிக்கிழமை போக சொன்னது, வெள்ளிக்கிழமை போக சொன்னது. வியாழக்கிழமையில் மகான்கள் வழிபாடு, மகான்கள் நாம கீர்த்தனைகள் சொல்வது, குரு பிரீத்தி செய்து கொள்வது, குங்கும பூவை தண்ணியில் போட்டு குடிப்பது. அதனால் தேகாரகத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். பிபி, சுகரு, கொலஸ்ட்ராலு இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஹீமோக்ளோபின் எல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதுக்கெல்லாம் செல்வி என்ன பண்ண முடியும்? குடும்பத்தில் மட்டும் யார் இடத்துல கோபமோ டக்குன்னு பல்ல காட்டுறதோ கத்துறதோ தலையில் அடிச்சுக்கிறதோ கூடவே கூடாது. பத்திரமா பார்த்துக்கங்க. துணை அல்லது துணைவியார் உங்களை கண்டிப்பாக 7.5 சனி விலகிடுச்சு. சனி தான் உங்கள் அதிபதி. அவர் 3ஆம் இடத்துல ஜம்முன்னு போய் உட்காந்துட்டார். வாக்கியபடி இன்னும் 2.5 வருஷத்துக்கு. திருக்கணிதம்படி ஏற்கனவே போயிட்டார். குரு வேற 7ஆம் இடத்துல வரார். அதே சமயம் குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயம். மன அழுத்தம் வரும். வயிறை சரியாக பார்த்துக்கணும். கட்டு ப்ராப்ளம்னு வாங்க. பெருங்குடல், சிறுங்குடல்லாம் நீங்கள் தான். மலக்குடல், இந்த 3 குடல்லையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். சின்ன பிரச்சனை, பூச்சிகளால் தொந்தரவு. உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். 7.5 சனி விலகிட்டு கூட ஏன் செல்வி சொல்கிறேன்னு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு. திருச்செந்தூர் நான் செல்வி இவ்வளோ பெரிய கூட்டத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் சொல்லு சாதாரண நாளில் போங்க. உங்களை ஏன் போயிட்டு வேலைக்கிழமையில் போக சொன்னது, சனிக்கிழமை போக சொன்னது, வெள்ளிக்கிழமை போக சொன்னது, ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை மத்தியானமாக போங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு தூங்கியிருப்பாங்க. நைஸாக முருகர் சும்மா இருப்பார். போய் பார்த்துட்டு ஓடி வந்துரு. தனுசு ராசிக்காரங்களுக்கு வியாழக்கிழமையில் மகான்கள் வழிபாடு, மகான்கள் நாம கீர்த்தனைகள் சொல்வது, குரு பிரீத்தி செய்து கொள்வது, குங்கும பூவை தண்ணியில் போட்டு குடிப்பது. அதனால் அர்த்தாஷ்டம சனி. ரத்தத்தில் கவனமாக இருக்கணும். லோ பிபி, ஐபிபி, சுகரு இதெல்லாம் பார்த்துக்கணும். தாயாரோட சந்தையாரோட எல்லாம் தகராறு பண்ணக்கூடாது. சரண்டர் ஆகிடணும். அம்பா போயிடணும். ஹாப்பியாக இருக்கணும். அதில் கொஞ்சம் தனுசு ராசி பார்த்துக்கணும். தகராறு இல்லாமல் வச்சுக்கணும். சிறிய கோபதாபம் பெரிய அளவு கஷ்டத்தையும் பெரிய அளவு சங்கடத்தையும் ஏற்படுத்திடும். புரியுதா தனுசு? அதே சமயம் தொழில், உத்தியோகம், வியாபாரம், வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படுவது, சுபவிரய பிராப்தம் ஏற்படுவது, அசையாமசா பொருள் சேர்க்கை ஏற்படுவது, உள்ளூரில் வீடு வாங்குவது, வெளியூரில் வீடு வாங்குவது, வெளிநாடுகளில் வீடு வாங்குவது, கடல் கடந்த பயணங்கள் மேற்கொள்வது, பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள் ஏற்படுவது. பிள்ளைகள் இல்லை, ரொம்ப நாட்களாக பிரச்சனைகளாக இருக்குது, அது இருக்குது. தத்து பிள்ளைகளால் அனுகூலங்கள் கிடைப்பது, தத்து எடுத்துக்கொள்வது, அற்புதமான பிள்ளைகள் கிடைப்பது, நம்பிக்கை வாழ்வது, வாழ்க்கைக்கு வாழ்வக்கூடிய அர்த்தங்கள் கிடைப்பதெல்லாம் ஏற்படும். ஏனென்றால் லக்னத்துக்கும் 4க்கு உரிய குருவானவர் 8ஆம் இடத்தில் ஜூன் மாதத்திலிருந்து வருவார். அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். எல்லா விதத்திலும் இருக்கும். தேகாரகத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். பிபி, சுகரு, கொலஸ்ட்ராலு இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஹீமோக்ளோபின் எல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதுக்கெல்லாம் செல்வி என்ன பண்ண முடியும்? அந்த எழுத்தெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். தனுசு ராசிக்காரர்கள் மகான்களை பிடிச்சிக்கணும். விடவே கூடாது. குங்குமப்பூ டீ குடிக்க நல்ல மகான் கிடைக்கும். குங்குமப்பூ சாப்பிட்டா வெள்ளெல்லாம் கிடைக்காது. வெள்ளெல்லாம் ஆக முடியாது. நல்ல அனுகூலம், குரு ஆசீர்வாதம் கிடைக்கும். பெரிய அளவுக்கு இருக்கும். நவகிரகத்தில் குருக்கு விளக்கு ஏற்ற யோக பலங்கள் கிடைக்கும். ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். சுப விஷயம். வண்டி இல்லை, வாகனம் இல்லை, அது இல்லை, வீடு இல்லை, இன்டீரியர் இல்லை, ரொம்ப நாள் இருந்தது, அதை செய்யலை, இதை செய்யலை, எல்லாமே மாறும். ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் இருந்த கஷ்டங்கள் தீரும். வியாபாரத்தில் அற்புதங்கள் ஏற்படும். யாருக்கு? உங்களுக்கு தான். வேற என்ன வேணும்? எல்லாமே ஆச்சரியம் தானே. டக்கு 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 டக்குன்னு நல்லது நடக்கும். பெரிய அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். தனுசுக்கு தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி. குடும்பத்தில் மட்டும் யார் இடத்துல கோபமோ டக்குன்னு பல்ல காட்டுறதோ கத்துறதோ தலையில் அடிச்சுக்கிறதோ கூடவே கூடாது. பத்திரமா பார்த்துக்கங்க. துணை அல்லது துணைவியார் உங்களை கண்டிப்பாக அற்புதமாக டேக் கேர் பண்ணுவார். குடும்பத்தில் பெரிய அளவுக்கு சந்தோஷம். சென்றாத ஊர்களுக்கெல்லாம் சென்று விட்டு வரக்கூடிய பிராப்தம், தெய்வ மார்க்கங்கள், அற்புதமான காலகட்டம், பெரிய சாதனைகள். போலீஸ் துறையில் உயர் அதிகாரிகள் இருக்கட்டும், ஐஏஎஸ் ஆக இருக்கட்டும், ஐபிஎஸ் ஆக இருக்கட்டும், ஐஆர்எஸ் ஆக இருக்கட்டும், விளையாட்டு வீரர்களாக இருக்கட்டும், தொழிலில் மிகப்பெரிய டெக்னாலஜியில், அதே போல் விஞ்ஞானிகள், ரொம்ப பாதுகாப்பெல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும். கோச்சாரத்தில் வாக்கியபடி 6ஆம் தேதி 3வது மாதம் வரக்கூடிய அந்த சனி பயிற்சி உலகத்தில் மருத்துவத்தில் புரட்சிகள் காணப்படும். மருத்துவம் தான் பெரிய புரட்சிகள். நாம் ஏற்கனவே சொல்லின்னு இருந்தோம். செல்வி நீங்கள் சொல்கிறதுனால நடக்குதா
இல்லை நடக்கிறதுனால நீங்கள் சொல்கிறீங்களான்னு கேட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. எந்தெந்த கிரகம் எங்கெங்கே நிற்கும், எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தில் நிற்கும், அதெல்லாம் வந்து கணக்கில் போட்டு தான் இந்த பயிற்சிகள், இந்த பலன்கள். குரு வேற தான் சொந்த வீட்டை பார்க்க போறார். ஆன்மீகத்தில் நிறைய முன்னேற்றம் ஏற்படும். ஆன்மீகத்தில் புரட்சிகள் ஏற்படும். எல்லா மதத்திலும் ஆன்மீகத்தில் புரட்சிகள் காணப்படும். ஆன்மீகத்தால் மக்கள்கள் ஒன்று சேர்வார்கள். பல கோயில்கள்லாம் புதுப்பிக்கப்படும். ஆட்சியாளர்கள்லாம் பல மத தலங்களுக்கெல்லாம் சென்று விட்டு வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். பல ஊர்களில் மத தலங்கள்லாம் பேர் புகழ் டூரிஸ்ட் சென்டர் மாதிரி ஆயிடும். நிறைய இடத்தில் குரு தன் சொந்த வீட்டை மகான்கள் இப்போ தங்க கோயிலை கட்டியிருக்கிறது போல் தனி ஒரு மனித சக்தியால் இப்போ ஈஷா கட்டியிருக்காரு. அவருக்கு அவ்வளோ மில்லியன். ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி இருக்காரு. அதுபோல பிரபலமான நிறைய பேர் வருவார்கள். அவர்கள் பின் நிறைய இளைஞர்கள், மக்கள் நிறைய பேர் கூடக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஆன்மீகத்திலே அட்வான்ஸ் டெக்னாலஜின்றதை போல் எல்லாமே ஆன்மீகம் என்ன சொல்லி கொடுக்கும்? கடைசியில் தேக ஆரோக்கியம் எப்படி, மனதை கட்டுப்படுத்துறது எப்படி, அதுதான் ஆன்மீகம். பணத்தை கொடுத்து சேர்ந்தாலும் அதுதான். நிறைய தர்ம காரியங்கள் நடைபெறும். தர்மகாரர்கள் நிறைய தர்ம காரியங்கள் உலகம் முழுவதும் நடைபெறும். நிறைய ஊர்கள் புனரமைக்கப்படும். போர்களால் பாதிக்கப்பட்ட ஊர்களுக்கெல்லாம் உலக மக்கள் உதவி செய்யக்கூடிய காலகட்டம் ஏற்படும். எப்படி இந்த காசா கீசாலாம் காணாத போய் விட்டதோ, அதெல்லாம் யாரால் நாசம் செய்யப்பட்டது அவர்களே புதுப்பித்து அதெல்லாம் சுற்றுலா மையங்களாக கொண்டு வருவார்கள். இவ்வளோ அழகான ஊரில் எப்படி இவ்வளோ நாசங்கள் என்றெல்லாம் மக்கள் வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் புனரமைக்கப்படும். நிறைய டெவலப்மெண்ட் ஏற்படும். இதெல்லாம் நடக்கும். மருத்துவத்தில் புரட்சிகள் ஏற்படும். அழிவு ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கும். கடலில் பெரும் சேதங்கள் ஏற்படும். கடல் தான். அணு ஆயுதங்கள்லாம் வராமல் இருக்கணும். பெரிய சிக்கல்கள், தீவிரவாத அச்சுறுத்தல்கள், கடத்தல்கள். இந்த டெக்னாலஜி வளர 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 மனிதனுடைய வாழ்க்கை, குரு வீட்டில் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே பெரும் பெரும் நோய்களுக்கு, உயிர்கொல்லி நோய்களுக்கு, நரம்பு பாதலம், இதய பாதிப்பு, நீரிழிவு நோய்கள், முதுகு தண்டுவிடம், கேன்சர், லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன், டிரான்ஸ்பிளான்ட்டுக்கெல்லாம் எளிமைப்படுத்தப்படும். எல்லாமே நடக்கும். ஸோ இந்த புரட்சிகளும் நடக்கும், பிரச்சனைகளும் வரும், இதுவும் கடந்து போகும் என்பதை போல் மனிதர்களுக்கெல்லாம் உடலின் மீது அதிகமான நாற்றம் கொள்வார்கள். நிறைய உடற்பயிற்சி, எளிமைப்படுத்தப்பட்ட உடற்பயிற்சி. கஷ்டப்படுறது 1 ஹவர் 2 ஹவர்லாம் பண்ணாமல் 10 நிமிஷம் 20 நிமிஷம் பண்ணாவே போதுன்றதுக்கு அதுக்கு மிஷின் வந்துடும். மிஷின் பார்த்துக்கும். உங்களுக்கு எது சரி செய்யாத முடியாதுன்னா அந்த டெக்னாலஜிலாம் வந்துடும். தூக்கத்திலே கூட எக்ஸசைஸ் பண்ணி கொடுக்கும் அது. ஸோ தூங்குறச்ச கூட எக்ஸசைஸ், தூங்குறச்ச கூட உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய கலோரி ஃபேட் செய்வது, படிக்கிற நேரத்தில், டிவி பார்த்துருக்கிற நேரத்தில் என்று எல்லா விதத்திலும் உலகத்தில் பொருளாதார சந்தியில் அதிகமான முன்னேற்றம் எதில் வரும்னா ஹெல்த் கேரில் தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் பார்ப்பீர்கள். குழந்தைங்க, ஆட்டிசம் குழந்தைங்க, பெரிய பாதிப்பு இருக்கிற குழந்தைங்களாம் நல்லா ஆயிடும். ஆச்சரியமா இருக்கும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். சனி பகவான் பயிற்சி வாக்கியபடி மீனத்தில் இதற்கேற்றவாறு எல்லாமே சனியுடைய தாக்கங்கள் நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் பொறுமை காத்தால் தான் சனிக்கு பிடிக்கும். சனிக்கு உணர்ச்சி வசப்படுறோன்னே சனியை ஈஸியாக டார்கெட் பண்ணிட்டோம். ஸோ பார்த்துக்கங்க. சனியுடைய தாக்கத்தில் இருப்பவர்கள் நெகட்டிவாக இருக்கக்கூடிய மேஷமாக இருக்கட்டும், நெகட்டிவாக இருக்கக்கூடிய சிம்மமாக இருக்கட்டும், கன்னியாக இருக்கட்டும், விருச்சகமாக இருக்கட்டும், தனுசாக இருக்கட்டும், கும்பமாக இருக்கட்டும், மீனமாக இருக்கட்டும், ரிலாக்ஸாக இருங்கள். மற்றவர்களை பற்றி தவறாக பேசுவது,
அதை செய்தார்கள் இதை செய்தார்கள் என்று ஒன்றுக்கு முரணாக பேசுவதெல்லாம் உங்களுக்கு பேசக்கூடியவர்கள் எல்லாம் உங்களை காட்டி கொடுத்து விட்டு போய்விடுவார்கள். உங்கள் குடும்பம் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். சனி நமக்கு நெகட்டிவாக இருக்குது என்றால் கடந்து விட்டு வேலையை பார்ப்பதும், யார் எதை சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் போட்டுவிட்டு எந்த விதமான எவிடன்ஸும் வைக்காமல் இருப்பது, பொறுமை காப்பதும், தெய்வ வழிபாடுகளில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும், குரு உச்சம் பெறப் போகிறார். எனவே ஆன்மீகத்தில் நம்மளிடத்தில் வாழ்ந்து மறைந்த மகான்கள் சங்கராச்சாரியார், ஆதிசங்கரர், ரமண மகரிஷி, விசிறி சாமியார், சாய்பாபா, 2 சாய்பாபாக்கள், மந்திராலய மகான்கள், அப்படி என்று எல்லாமே ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய நாராயணகுரு என்ற மகான்களை கும்பிட்டு இந்த சனி பயிற்சி வாக்கியபடி நல்லதையும் சந்தோஷத்தை பெற வேண்டும் என்று குமுதம் டிஜிட்டல் நேயர்களை கேட்டுக்கொண்டு, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்று நோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.